வணக்கம் மக்களே, தமிழனே டைட்லேயும் பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ வந்து ஒரு ப்ரோ வந்து எடிட் பண்ணி தர சொன்னார். இந்த சாங் கேட்டு சரி வாங்க இப்போ வந்து வீடியோக்கு டேரக்டாக போய்க்கலாம். வந்து பிக்சரை பொண்ணு எடிட்டியை ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஒரு பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிட்டு ஆட் ஃபோட்டோ கொடுத்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பேக்ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிற பிக்சரை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு சேவ் பண்ணிட்டு டேரெக்டாக கேப்கட்குள்ளே வந்துடுங்க. ஆடியோக்குள்ளே போய் நீங்கள் வந்து சாங் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சாங் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிச்சிருக்கேன். இப்போ வந்து அந்த சாங்கிற லென்த்துக்கு ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு இப்போ வீடியோவில் ஸ்டார்டிங் வந்து லியர்ஸ் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல ஃபஸ்ட்டு இடத்துல ஒரு ஆட் கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபியூ செகண்ட்ஸ் தள்ளி இன்னொரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ வந்து ஜூம் பண்ணிங்கனாலே இது ஆட்டோமேட்டிக் இன்னொரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் ஆகிக்கும். நீங்கள் கொஞ்சம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தள்ளி நீங்கள் ஃபோட்டோ ஜூம் பண்ணாலே அதுக்கப்புறமா ஆட் டெக்ஸ்ட் கொடுத்து உங்களுக்கு பிடிச்ச லேயர்ஸை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ மேக் பண்ணுற ஈஸி தான். வந்து லேயர்ஸை டைப் பண்ணிவிட்டு ஃபாண்ட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் அந்த லவுத்தங்கிற ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு என்ன ஃபாண்ட்ஸ்லாம் பிடிக்குமோ அந்த ஃபாண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு அனிமேஷன் ஃபீல் பண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சாங் லேயர்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. டெக்ஸ்ட்டை வந்து ஒரு தடவை 2 தடவை வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தேவையில்லாத வந்து ரிமூவ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதே போல் தான் கொஞ்சம் 3 செகண்ட்ஸ் தள்ளி ஒரு கீஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு நீங்கள் ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணி தள்ளினால ஆட்டோமேட்டிக்காக நான் கீஃப்ரேம் வந்து ஆட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் அதே சேம் ப்ராசஸ் தான். மீண்டும் ஆட் டெக்ஸ்ட் கொடுத்து உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸு லேயர்ஸை வந்து நீங்கள் அதை ஆட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேப்கட்டோட கோர்ஸ்ன்னு வேணும்னா ஆனால் டிஸ்கிரிப்ஷனில் வேணால் தரேன். நீங்கள் வந்து அதில் ஆனால் நீங்கள் VPN யூஸ் பண்ணி நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எல்லா எஃபெக்ட்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக ஆன் ஆகும். ஒரு தடவைக்கு 2 தடவை வச்சு பாருங்கள் கரெக்டாக ரிவியூஸ் வந்து போகுதா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மீண்டும் தேவையில்லாதெல்லாம் எரேஸ் பண்ணிவிட்டு மீண்டும் அதே சேம் ப்ராசஸ்னால் மீண்டும் ஆட் டெக்ஸ்ட் கொடுத்து ஃபியூ செகண்ட்ஸ் தள்ளி நீங்கள் போட்டு அதை ஜூம் பண்ணி நீங்கள் கொஞ்சம் தள்ளிங்கனாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக இன்னும் கீ ஃப்ரேம் வந்து ஆட் ஆகிக்கும். ஒரு 2 கீ ஃப்ரேமாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். மீண்டும் அதே போல் தான் நீங்கள் ஆட் டெக்ஸ்ட்டு கொடுத்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு தகுந்த மாதிரி பிடிச்ச லேயர்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்மால் எடிட்ஸ் ஏதாவது பண்ணோம்னா சொல்லுங்கள். எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஒரு எடிட்டிங்க்கு 50 அல்லது 40 30 ரூபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி மேக் பண்ணணும்னு சொல்லுங்கள். நான் வேணால் உங்களுக்கு மேக் பண்ணி தானே லோ பட்ஜெட்டில். அதே மாதிரி தான் சேம் ப்ராசஸ் தான். நீங்கள் வந்து ஆட் டெக்ஸ்ட் கொடுத்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபாண்ட்ஸு எஃபெக்ட்ஸு எல்லாமே நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரிலாம் மாற்றிக்கலாம். அனிமேஷன்ஸு எல்லாமே ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் வச்சு நீங்கள் லேயர்ஸ்க்கு ஒரு தடவை 2 தடவை வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அந்த லேயர்ஸ்க்கு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ அவ்வளோதான். நான் இப்போ வந்து ஃபுல்லாக வந்து எடிட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நான் வந்து ஹை குவாலிட்டியில் வந்து ஆட் பண்ணிட்டு நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். மீண்டும் வந்து சேர்ந்தால் மறுபிறவி தொடருமே.